புகாரிக்கு தவறு வராதா? மனிதன் என்பவன் தவறுக்கு மத்தியில படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு தவறு இருக்குது. மனிதன் யாராயிருந்தாலும் தவறு. இமாம் புகாரி மனிதர். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப இமாம் புகாரிக்கு தவறு வராதா வருமாங்கிறது ஒரு விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது அவர்களுடைய வேற வேற விஷயங்கள தவறு வாரதுங்கிறது ஒரு விஷயம். சஹீல் புகாரில தவறு வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சஹீல் புகாரில தவறு வருமா வராதான்னு சஹீல் புகாரி இமாம் புகாரி தொகுத்து அது அதற்கு பல நூற்றுக்கணக்கான விரிவுரைகள் இமாம்கள் எழுதி அதே மாதிரி அந்த சஹீல் புகாரி உலக மக்களிடத்துல ஒரு கபூலியத் அல்லாஹ் தஆலா அதை உண்டு பண்ணிருக்கிறார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. குர்ஆனுக்கு அடுத்தபடி எல்லா மக்களும் உலகத்துல எந்த முஸ்லீம் மறுக்க மாட்டான். குர்ஆனுக்கு அடுத்தபடி எது சஹீஹான கிரந்தம் புகாரி. அப்ப அந்த அடிப்படையில எத்தனையோ இமாம்கள் சரி பார்த்து ஒரு இமாம் புகாரியை மட்டும் யோசிக்காதீங்க. சஹீல் புகாரி வேற, இமாம் புகாரி வேற. அதாவது இமாம் புகாரி ஒரு பேச்சுல அல்லது ஒரு நடத்தையில ஒரு தவறு வாரது மனிதன் அடிப்புல வரும். ஆனா சஹீல் புகாரிங்கிறது வேற. சஹீல் புகாரிங்கிறது அவர் தொகுத்து அவர் வாழ்ந்த காலத்துல பல அறிஞர்கள் அவருக்கு பின்னால பல அறிஞர்கள் அதை படிச்சு கொடுத்து பல மாணவர்கள், 1-2 மாணவர்கள் இல்ல, அவருடைய சபையில பல ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்கள் இருப்பாங்க. புகாரிக்குரிய நுஸ்காக்களை இமாம் ஃபர்பரியுடைய நுஸ்கா ஃபர்பரியுடைய நுஸ்கா ஃபிரப்ரியுடைய நுஸ்கா நம்ம பாக்குறோம். சரியா? அப்ப அது மாதிரி ஒவ்வொரு மாணவர்கள் அதுல பல அவரை தொட்ட ரிவாய செய்யற பல இதுகள் ஈக்கணும் புகாரில. அப்ப பல மாணவர்கள் அவங்களுக்கு ஈக்கணும் புகாரிக்கு. அப்ப அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல, பெரும் முஹத்திஸ்கள். அப்ப அவங்க எல்லாருமே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு புகாரி ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி அவருடைய மாணவர் முஸ்லீம், அதே மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் அதுக்கு பின்னால ஷரஹ் செஞ்சவங்க எல்லாருமே, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் சஹீல் புகாரிய பார்த்து விரிவுரை செஞ்சு படிச்சு இருப்பாங்க. ஒரு லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. ஒரு 1000 எடுத்தா கூட இந்த 1000 அறிஞர்களும் தவறுல ஒன்றுபட்டார்கள், அல்லது இந்த லட்சம் அறிஞர்களும் தவறுல ஒன்றுபட்டார்கள். அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப கண்ணூரை மறுக்கிற ஹதீஸ், சூனியது மறுக்கிற ஹதீஸ் ஒரு விஷயம். அந்த புகாரி பிளவிட மாட்டாரா, தவறு செய்ய மாட்டாரா என்பதை தாண்டி இந்த புகாரிக்காக அதுக்கு செய்யப்பட்ட ஷரஹ்கள், அதுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகள், விளக்க உரைகள், அடிக்குறிப்புகள், ஓரக்குறிப்புகள், ஹாஷியாக்கள், அது மாதிரி தாலீக்குகள், தாலிகாத், இப்படி நிறைய இருக்குது. புகாரி அது தனியா ஒரு தலைப்பு. புகாரி தலைப்புகள், அவருடைய ஷுரூத்துகள், அப்படி நிறைய. அப்ப அந்த அடிப்படையில புகாரி தவறு செய்ய மாட்டார் என்ற கேள்வி அது ஒரு டாபிக். நீங்க ஏன் அந்த கேள்வியை கேட்கிறீங்கிறது ஒரு டாபிக். அப்ப சஹீல் புகாரிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் சஹீல் புகாரிய மனப்பாடம் செஞ்சவங்க, சஹீல் புகாரிய பல 10 ஆண்டுகளா பல தசாப்தங்களா பாடம் நடத்துறவங்க, படிக்கிறவங்க எவ்வளவு வாழையா. சஹீல் புகாரி 194 ஹிஜ்ரியில பிறந்து 256 வஃபாத்தானாங்க. அதுக்கு பின்னால எவ்வளவு பேர் படிச்சு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் அதை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப யாருமே முன்வைக்காத ஒரு கருத்தை தான் இன்றைக்கு ஹதீஸ் மறுப்பு கொள்கையில இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க. அதனால நம்ம அதை பிளண்டு சொல்றோம். கண்மூடித்தனமா புகாரி பிளவராதா, மனிதர் தானே, அவர் மலக்கில்லையே, அவருக்கு பிளவராதுன்னு கேட்கறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புகாரி என்பது இமாம் புகாரி எழுதின ஒரு எங்களை இந்த காலத்துல எழுதுற கதை புத்தகம் மாதிரி இல்ல. இந்த காலத்துல எழுதுற ஒரு நாவல், இந்த காலத்துல எழுதுற ஒரு கதை புத்தகம் மாதிரி இல்ல. அந்த காலத்துல பல மாணவர்கள், பல ஆசிரியர்கள், பல அறிஞர்கள், பல ஆயிரக்கணக்கான, இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதி அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? இப்ப அவங்க எல்லாம் பார்த்து அவங்க விளக்கம் சொல்லி அவங்க எல்லாம் லைவ்னு சொல்ல இல்லையே. அப்படி ஒரே ஒரு அறிஞர் தாரகுத்னி சொன்னதுக்கு இப்னு ஹஜர் தெளிவா ஃபத்துல் பாரிய விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. எல்லா ஹதீஸ் அவர் என்ன நக்கல் செஞ்சாரோ எல்லாத்தையும் விளக்கம் சொல்லியிருக்காரு, அழகா சொல்லியிருக்கிறார். அடுத்தது இமாம் தாரகுத்னியுடைய விமர்சனம் ஹதீஸ் துறையினுடைய அடிப்படையில முன்வைக்கப்படையில இமாம் நவவியும் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி. அப்படி அது ஒரு தனியான டாபிக். அப்படி பல கருத்துக்கள். இப்னு ஸலா ஒரு கருத்தை சொல்றாரு இது இந்த தாரகுத்னி வைக்கிற நிலை விமர்சனங்கள் சம்பந்தமா. அப்ப எனவே அது ஒட்டுமொத்த லட்சத்துல ஒரு ஆள் அப்படி வச்சதுக்கும் விட அறிவுபூர்வமான ஆதாரத்தின் அடிப்படையில் விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப எனவே அப்படியெல்லாம் நூலுக்கு நூல் பார்த்த இமாம்கள் யாருமே இந்த கண்ணூரையோ சூனியத்தையோ இந்த ஹதீஸையும் மறுக்க இல்லை. இன்றைக்கு தானே மறுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல புகாரி தவறு செய்வாரா என்பது வேற, சஹீல் புகாரியோட பெருமானம் என்பது வேற. அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க கேட்கிற கேள்வியே மக்கள் மத்தியில புகாரின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்காக கேட்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவுதானே? அப்ப எனவே சஹீல் புகாரிங்கிறது வாழை மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும், மக்களால் கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளப்படல. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அறிஞர்கள், அதாவது அந்த இடத்துல இருந்து புகாரி ஹதீஸை சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து பல அறிஞர்கள், எங்களை போல இல்ல,
இப்ப நம்ம வந்து எல்லா லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு அடிச்சோடனே வருதுதானே. நம்ம நினைக்கிற எல்லா தொழில்நுட்ப போசி நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஹார்ட் வச்சீங்கன்னா ஈடாகாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இதயம் இருக்குதானே, அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்தான் அந்த அறிஞர்களுக்கு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய ஹார்ட் இதயத்துல 10 லட்சம் ஹதீஸ்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை அறிஞர்களை பத்தி, அந்த அறிஞர் இந்த அறிஞர் அவரை பத்தி இவரை பத்தி எப்படி இன்னைக்கு கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணும்போது எப்படி வருது, ஏஐ எப்படி எங்களுக்கு கொண்டு தருது, இப்ப இந்த இதுல வந்து எப்படி எப்படி குயிக்கா நாங்க தகவல்களை பெறோம். இத மாதிரி தான் அந்த அறிஞர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு உள்ள எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இன்றைக்கு எங்களுக்கு லேசா கிடைக்குது. ஆனா அந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றல கூட. புகாரி ஹிஸ்டரி வரலாறு பாருங்க, எப்படி 3 லட்சம் ஹதீஸ உள்ளத்துல வச்சிருந்தாரு. அஹ்மது இப்னு ஹம்பல் 10 லட்சம் ஹதீஸ் எப்படி உள்ளத்துல வச்சிருந்தாரு. அபூதாவுத் சிஜிஸ்தானி 5 லட்சம் 4 லட்சம் ஹதீஸ்ல எப்படி உள்ளத்துல வச்சிட்டு இருந்தார். இப்ப இன்னைக்கு சாதாரணமா ஹதீஸ்ல அப்படி எழுதி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் சரிவுல பார்த்து தான் எங்களுக்கு வந்திருக்குது. அதனால இன்றைக்கு சும்மா கதை புத்தகம் எழுதி பிரிண்ட் கொடுத்து அப்படி போற மாதிரி இல்ல. அப்ப எனவே வந்து இதை சரியா பாத்துக்கணும். அதாவது அல்லாஹ் தாலா இமாம் அஹ்மது, அது மாதிரி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இமாம் ஸஹபி, யூசுப் அல் மிஸ்ஸி, அபூ நுமைல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அஜ்மஈன், பெரும் கடல்கள். அவங்க அதை நான் சொல்றேன், இமாம்களை படிங்க, ஷரகளை படிங்க. நாங்க பெருமைக்கு சொல்றது இல்ல இது. நாங்க இமாம்களை படிங்க, ஷரகளை படிங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து, அதாவது 1400 ஆண்டுகளாக விளக்கமே இல்லாத ஒரு குப்பையை தான் இந்த முஸ்லிம் உம்மத்து பின்பற்றது நினைச்சிருக்கிறீங்களா? வாழையடி வாழையாக காலம் ஒவ்வொரு காலத்தையும் இன்றைக்கும் சஹீஹ் புகாரி ஷரஹ் எழுதுறாங்க. ஏன் விளக்கம் இல்லாம எழுதுறாங்க, தெளிவு இல்லாம எழுதுறாங்க. அன்றைக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அண்டையில இருந்து இன்றைய வரைக்கும் எத்தனை ஷரஹ்கள், சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்னு ரஜப் அல் ஹம்பலி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அல்லாமா ஐனி, இதெல்லாம் தனித்தனி மதஹப்ல உள்ளவங்க. இப்னு ரஜப் ஹம்பலி, இமாம் ஷாஃபி, இப்னு ஹஜர் ஷாஃபி, அல்லாமா ஐனி வந்து ஹனஃபி. ஆனா அவங்க எப்படி எந்தெந்த கோணத்துல ஒவ்வொரு ஹதீஸையும் அணுகுனாங்க, எழுதினாங்க, அதுக்கான நேரத்தை செலவிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கணும். சும்மா புகாரி இமாம் புலவ மாட்டாரா, புகாரி இமாம் நாங்க மலக்குன்னு சொல்ல இல்ல. ஆனால் சஹீஹ் புகாரிக்கு அந்த அந்தஸ்தை குறைக்க கூடாது. அதை எல்லா அறிஞர்களும் பேசியிருக்கிறாங்க, காலமா பேசியிருக்கிறாங்க. அது நீண்ட தலைப்பு.